Hello students, welcome to GA Max, Chapter 12, Introduction to Probability Theory. In the chapter la some important definitions இங்க நம்ம பார்க்கலாம். First வந்து random experiment அப்படிங்கிற term ரொம்ப important term. அது அப்படின்னா என்ன அப்படின்னா it's any experiment in which all possible outcomes are known in advance. Okay? அடுத்தது வந்து outcomes are not possible to predict. Outcomes என்னன்னு predict பண்ண முடியாது. நான் எக்ஸாம்பிள் சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். And can be repeated under identical, can be repeated. இது third point. Okay. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். Tossing a coin, right? Tossing a coin, அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். வேற என்ன சொல்லலாம்? Throwing a die. Tossing a coin ஒரு எக்ஸாம்பிள். And throwing a die. இது ரெண்டும் நம்ம ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான். ஓகே, இதை எப்படி ஏன் வந்து ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்னு இதை சொல்கிறோம்? இப்போ இந்த ரெண்டுலையுமே வந்து நமக்கு எல்லா அவுட்கம்ஸும் நமக்கு வந்து பாசிபிள் அவுட்கம்ஸ் எல்லாம் ஆர் நோன், நமக்கு தெரியும். டாஸிங் அ காயின்ல வந்து அவுட்கம்ஸ் என்னென்னலாம் தான் வர சான்ஸ் இருக்கு. ஹெட் வரலாம், இல்லைன்னா டெய்ல் வரலாம். இது ரெண்டு தான் அவுட்கம்ஸ் இல்லையா? அண்ட் த்ரோயிங் அ டைல வந்து அவுட்கம்ஸ் என்னது? அந்த 6 நம்பர்ஸ் 1 2 3 4 5 6, ரைட்? இது எல்லாமே வந்து அவுட்கம்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் நமக்கு என்ன வரும், இதுல ஏதாவது ஒன்று தான் வரும்ன்றது நமக்கு தெரியும். அண்ட் அவுட்கம்ஸ் ஆர் நாட் பாசிபிள் டு ப்ரெடிக்ட். இப்போ நம்ம காயினை டாஸ் பண்றோம், ஹெட் தான் விழுகும் இல்ல டெய்ல் தான் விழுகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதை தான் வந்து இந்த செகண்ட் பாயிண்ட்ல நமக்கு சொல்றாங்க. அடுத்தது அதே மாதிரி தான் த்ரோயிங் அ டைலி எந்த நம்பர் விழுகும்ன்றது நமக்கு தெரியாது. 4 விழுகுமா இல்ல 2 விழுகுமா, எது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, அட்வான்ஸா சொல்ல முடியாது முன்னாடியே. அண்ட் கேன் பி ரிப்பீட்டட் அண்டர் ஐடென்டிக்கல் கண்டிஷன்ஸ். ஒரே கண்டிஷன்ஸ்ல திரும்ப திரும்ப எக்ஸ்பெரிமெண்ட்ஸை ரிப்பீட் பண்ணலாம். இதுதான் வந்து ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்கான டெஃபினிஷன். அண்ட் சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னா என்னன்னா செட் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் ஆஃப் அ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ நம்ம ரெண்டு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். டாஸிங் அ காயின் பார்த்தோம், த்ரோயிங் அ டை பார்த்தோம். இதுல வந்து இந்த அவுட்கம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த செட் ஹெட் டெய்ல் காயின்ல இங்க வந்து இந்த நம்பர் 1 2 3 4 5 6 த்ரோயிங் அ டைல இதை தான் நம்ம என்ன சொல்றோம்? சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றோம். இதை நம்ம எஸ்ங்கிற லெட்டரால நம்ம டினோட் பண்ணுவோம் யூஸ்வலா, ரைட்? எஸ் இஸ் ஈக்குவல் டு இங்க காயின்ஸ் டாஸிங்ல ஹெட் டெய்ல் வரும். இதுல வந்து அந்த த்ரோயிங் அ டைல வந்து எஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 1 to 6 நம்பர்ஸ் செட் பிராக்கெட் போட்டு எழுதிடணும். இதை தான் வந்து சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு சொல்றது. செட் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் ஆஃப் அ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். அண்ட் ஈவென்ட்ஸ்னா என்ன அப்படின்னா ஆல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த சாம்பிள் ஸ்பேஸ். இப்ப நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் என்னன்னு பார்த்தோம். இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் வச்சே பார்ப்போம். ஸோ இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு பார்த்தோம். இதுல ஒன்னொன்னையும் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஈவெண்ட்னு சொல்றோம். காயின் டாஸ் பண்ணும்போது கெட்டிங் அ ஹெட் இஸ் அன் ஈவெண்ட், கெட்டிங் அ டெய்ல் இஸ் அனதர் ஈவெண்ட். அதே மாதிரி த்ரோயிங் அ டைல getting a number 1, getting a number 2, 3, 4, 5, 6 ஒன்னொன்னு தனித்தனியா, getting a number 5 ஒன்னொன்னு தனித்தனியா ஒரு ஈவெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்புறம் sure event or certain event. Next definition, right? Sure event or certain event. Sureனாலும் certainனாலும் ஒண்ணுதான். அந்த சாம்பிள் ஸ்பேஸ் மொத்தமும் இருக்கு இல்லையா, மொத்த சாம்பிள் ஸ்பேஸும் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அப்படி சேர்த்து எழுதுறோம்ல, இது மொத்தத்தையும் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஷியோர் இவெண்ட்ன்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டாஸிங் த காயின் அ காயின் எடுத்துக்கிட்டோம்னா the head and the tail இதுதான் வந்து பாசிபிள் அவுட்கம்ஸ் ஆர் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்றோம். அண்ட் சாம்பிள் ஸ்பேஸ்ங்கிறது செட் ஹெச் கமா டி, ரைட்? இந்த இதை ஃபுல்லா மொத்தமும் சொல்லும் போது இதை என்ன சொல்றோம்? ஷியோர் இவெண்ட் ஆர் சர்டன் இவெண்ட். அந்த சாம்பிள் ஸ்பேஸ் மொத்த செட்டையும், ரைட்? அண்ட் இம்பாசிபிள் இவெண்ட். இம்பாசிபிள் இவெண்ட்னா இப்ப இதுல சப்செட்ஸ் எடுத்து எழுதுறோம்னு வச்சுக்கோங்க. இதுல சப்செட்ஸ் எடுத்து எழுதும் போது ஹெட் மட்டும் எழுதலாம், டெய்ல் மட்டும் எழுதலாம், மொத்த செட்டையும் எழுதலாம், சாம்பிள் ஸ்பேஸ் எழுதலாம், அண்ட் எம்டி செட் எழுதலாம் இல்லையா? அந்த எம்டி செட் ஆர் நல் செட் இதை தான் நம்ம என்ன சொல்றோம்னா இம்பாசிபிள் இவெண்ட். அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப், ரைட்? ஓகே, ஈவெண்ட்னா என்னன்னு பார்த்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம. ஸோ நல் செட், இந்த எம்டி செட்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா இம்பாசிபிள் இவெண்ட் அப்படின்னு சொல்றோம், ரைட்? அடுத்தது காம்ப்ளிமெண்டரி இவெண்ட். காம்ப்ளிமெண்டரி இவெண்ட்னா என்னன்னா ஒரு இவெண்ட் ஏ இருக்கு,
அந்த ஈவெண்ட் ஏக்கு காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட்டை ஏ பார்னு சொல்றோம். ஈவெண்ட் ஏ பார் இஸ் செட் டு பி த காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட் ஆஃப் ஈவெண்ட் ஏ அப்படின்னு சொல்றோம். ஏ உடைய காம்ப்ளிமெண்டரி ஈவெண்ட் என்ன? ஏ பார். ஏ பார்னா என்ன? இட்ஸ் நாட் ஏ, ரைட்? அதாவது ஏ வந்து இப்போ இந்த செட் எடுத்தோம்ல, இப்போ நம்ம அந்த எக்ஸாம்பிள்ல பார்ப்போம். இந்த செட் இருக்குல்ல, த்ரோயிங் அ டை, இந்த சாம்பிள் ஸ்பேஸ்ல கெட்டிங் ஆட் நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஈவெண்ட் வச்சுக்கோம். ஸோ அது அந்த ஆட் நம்பர்ஸ்னா 1 3 ஏன்னு வச்சுக்கோம். ஏ இஸ் த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஆட் நம்பர்ஸ். அப்போ 1 3 5 மட்டும் வரும். அப்ப ஏ பார்ங்கிறது என்னது? இட்ஸ் த செட் ஆஃப் நாட் கெட்டிங் ஆட் நம்பர்ஸ், அதாவது கெட்டிங் ஈவன் நம்பர்ஸ். அதை தான் என்னன்னு சொல்றோம்? ஏ பார்னு சொல்றோம், ரைட்? அதாவது ஏ பார்னா இட்ஸ் நாட் ஏ அப்படின்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம். நெக்ஸ்ட், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஆர் டிஸ்ஜாயிண்ட் இவெண்ட்ஸ். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் இவெண்ட்ஸ்னா அப்படி என்னன்னா, ஆர் டிஸ்ஜாயிண்ட் இவெண்ட்ஸ்னா என்னன்னா, டிஸ்ஜாயிண்ட்னாலே இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ ஈவெண்ட்ஸ் வந்து எம்டி செட்டா இருக்கும், ரைட்? The two events that cannot occur simultaneously. ஒரே நேரத்தில் ரெண்டு ஈவெண்ட்ஸும் ஹேப்பனும் ஆக முடியாது. அதுதான், ரைட்? அதுதான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஆர் டிஸ்ஜாயிண்ட் இவெண்ட்ஸ்னு சொல்றோம். cannot occur simultaneously னா their intersection will be empty set. If A1, A2 and so on up to AN are mutually exclusive or disjoint events, then எப்படி இருக்கும்? இப்போ 2 events எடுத்துருக்கிறோம், எனி 2 events. இப்போ A1, A3 எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஜென்ரலா எழுதும் போது AI intersection AJ is equal to empty set for this I not equal to J. இது ரெண்டும் டிஃபரெண்ட் ஈவெண்ட்ஸ். அந்த A1, AI, AJங்கிறது வந்து டிஃபரெண்ட் ஈவெண்ட்ஸ். அதுக்காக தான் நான் I not equal to J ன்னு சொல்றோம். ஸோ இன்டர்செக்ஷன் வந்து எம்டி செட்டா இருக்கும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ்க்கு, ரைட்? வேற வேற ஈவெண்ட்ஸா இருக்கும் ரெண்டும். எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ். Events A1, A2, A3 and so on up to AN are called exhaustive events. எப்போ வந்து இந்த events எல்லாம் நம்ம exhaustive events ன்னு சொல்றோம்னா, union of all those events will give you the sample space. If A1 union A2 union A3 and so on up to AN is equal to yes, then the events are said to be exhaustive events. Okay, mutually exclusive ரொம்ப important definition. mutually exclusive கொடுத்துட்டாலே intersection இருக்காது ரெண்டு ஈவெண்ட்ஸ்க்கும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. mutually exclusive and exhaustive events இப்போ ரெண்டும் சேர்த்து, ஓகே? events which are both mutually exclusive and exhaustive. அதாவது events A1, A2, A3 and so on are called mutually exclusive ஆகும் எக்ஸாஸ்டிவாகவும் இருக்கணும்னா கண்டிஷன் என்ன? மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ்க்கு கண்டிஷன் என்ன? the intersection of the two events should be empty set for this I not equal to 0, I not equal to J. அதாவது இதுக்குரிய டெஃபினிஷன், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்க்குரிய டெஃபினிஷன். அண்ட் ஃபார் எக்ஸாஸ்டிவ் இவெண்ட்ஸ், எக்ஸாஸ்டிவ் இவெண்ட்ஸ்க்கும் டெஃபினிஷன் பார்த்தோம். A1 union A2 union A3 and so on up to AN is equal to the sample space. ஓகே, ஸோ ஒரு ஈவெண்ட்ஸ் வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாகவும் 2 ஈவெண்ட்ஸ் எக்ஸாஸ்டிவாகவும் இருக்கணும் அப்படின்னா they should satisfy not only 2 events, even any number of events. They should satisfy these 2 conditions. Equally likely events. Equally likely events னா என்னன்னா, பேரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், chances of happening வந்து ஈக்குவலா இருக்கும். events having the same chance of occurrences are called equally likely events. இப்போ டாஸிங் அ காயினே எடுத்துக்கோங்க. அதுல சாம்பிள் ஸ்பேஸ் வந்து நமக்கு என்ன? டாஸிங் அ காயினுக்கு ஹெட் வரலாம், இல்ல டெய்ல் வரலாம். இப்போ ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது இந்த டெய்ல் அக்கர் ஆகிறதுக்கு என்ன சான்ஸ் இருக்கோ அதே ஈக்குவல் சான்ஸ் வந்து டெய்ல் அக்கர், ஹெட்டுக்கு என்ன சான்ஸ் இருக்கோ அதே தான் டெய்லுக்கும் இருக்கு, ரைட்டா? ஓகே, ஸோ ஹெட்டுக்கு வந்து மோர் சான்சஸ் இருக்கு, டெய்லுக்கு வந்து லெஸ் நம்பர் ஆஃப் சான்சஸ் இருக்கு, அப்படி நம்ம சொல்ல முடியாது. போத் ஹேவ் த ஈக்குவல் சான்சஸ் ஆஃப் அக்கரன்ஸ். இப்படி இருக்கிறத தான் ஈக்குவலி லைக்லி இவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். த்ரோயிங் அ டைலையும் அந்த 6 ஈவெண்ட்ஸ் 6 நம்பர்ஸ் வரது ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ் நம்ம சொல்லலாம். ப்ராபபிலிட்டி டெஃபினிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மெயின் டெஃபினிஷன். ஸோ இங்கே வந்து எஸ்ங்கிறது என்னன்னா சாம்பிள் ஸ்பேஸ்,
S is the sample space. N of S is the number of elements of S. Sample space la ethana elements irukko adu. N of A is the number of elements in event A. Then probability of event A is P of A is equal to N of A divided by N of S. Right? This is ரொம்ப important formula. N of A ங்கிறது என்னன்னா number of favorable cases favorable to event A. என்ன event கொடுத்திருக்காங்களோ அதான். Getting an odd number while rolling a die அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அந்த சாம்பிள் ஸ்பேஸ்ல 3 இருக்கும் இல்லையா, ஆட் நம்பர்ஸ் வந்து 3 இருக்கும். அந்த 3 தான் நம்ம வந்து நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் கேசஸ்ன்னு சொல்லுவோம். அதை தான் என் ஆஃப் ஏன்னு சொல்லுவோம் அந்த கேஸ்ல. ஓகே, அண்ட் டினாமினேட்டர்ல வந்து எக்ஸாஸ்டிவ் நம்பர் ஆஃப் கேசஸ் இன் எஸ், ரைட்? அந்த டோட்டல் என் ஆஃப் எஸ்ங்கிறது தான் டினாமினேட்டர்ல வரும். அடுத்தது சம் இம்பார்ட்டன்ட் ஆக்சியம்ஸ் ஆன் ப்ராபபிலிட்டி. Very important properties. Probability is always greater than or equal to 0. Probability can never be negative. It's always greater than 0 or equal to 0. So, வேற எப்படி சொல்லலாம்னா it ranges from 0 to 1. Probability can range from 0 and 1. 0 less than or equal to P of A, less than or equal to 1. And for any two mutually exclusive events க்கு தான் இது வந்து applicable, right? இந்த addition theorem of probability ன்னு சொல்லுவோம் இத. இந்த addition theorem on probability are mutually exclusive. ஏன்னா mutually exclusive eventsல ரெண்டுக்கும் intersection 0 ஆயிரும். So P of A union B வந்து P of A plus P of B மட்டும் வரும். For the certain eventனா என்னன்னு தெரியும்? Sample space P of S is equal to 1, right? P of S is equal to 1. Important property. Probability of the sample space வந்து நமக்கு வந்து 1. இதுல இன்னொரு விஷயம், இந்த probability of the impossible eventனா என்ன பார்த்தோம்? நம்ம 5ன்னு பார்த்தோம், empty setன்னு பார்த்தோம் இல்லையா? அது வந்து நமக்கு வந்து 0. ஓகே, இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் டெஃபினிஷன்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் ப்ராபிலிட்டி, இந்த டெஃபினிஷன்ஸ் நல்லா கிளியரா இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ப்ராபிலிட்டி ப்ராப்ளம்ஸ் போடும் போதெல்லாம் நல்லா ஈஸியா புரியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் என்னென்ன ஃபார்முலா படிக்கணுமோ, ரிசல்ட்ஸ் படிக்கணுமோ எல்லாத்தையும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.